இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமம் 33 அதிகாரம் 11 வசனம். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். ஆண்டவர் நம்முடைய சம்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த பகுதியிலே தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படி சொல்லும்போது லேவி கோத்திரத்தாரை குறித்து, லேவியை குறித்து இந்த அருமையான வார்த்தையை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியைகளின் மேல் பிரியமாயிரும். ஆம், ஆண்டவர் நம்முடைய சம்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரங்களை, நமக்கு கொடுத்திருக்கிற நிலங்களை, நமக்கு கொடுத்திருக்கிற வருமானங்களை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். நம்முடைய கைகளின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அதை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், பலுகி பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கூட உபாகமம் 15 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் நாம் அந்த பகுதியை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார், நாம் என்ன செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய சம்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த உபாகமம் 15 அதிகாரத்திலே அருமையான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட அநேகர் நம்ம நிறைய சம்பாதிப்போம், ஆனா அதுல ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இழந்தவர்களாய் காணப்படுவோம். எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் நம்முடைய சம்பத்து அநேக வேளைகளிலே ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய சம்பாதிச்சாலும் பொத்தலான பையில போடப்பட்ட ஒரு வருமானமாய் அது காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிகமாக விதைத்தும் கொஞ்சமாக அறுவடை செய்து வருகிறீர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது, ஏன் நம்முடைய வருமானங்களில சில நேரங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது இந்த உபாகமம் 15 அதிகாரத்திலே ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 7 வசனத்துல நாம் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் நீ அவனுக்கு என்ன செய்யணும், தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தமும் அவனுடைய தேவையின் நிமித்தமும் நீ அவனுக்கு தேவையானதை என்ன செய்யணுமா, கடனாக நீ கொடுக்க வேண்டும். நீ அவனுக்கு தேவையானதை நீ என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறவங்க அநேகர் இருப்பாங்க, ஆனால் தன்னுடைய உறவினர்கள், சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள் கஷ்டப்படுகிறத பார்க்கிற பொழுது அவர்கள் இருதயத்தை கடினமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு அவசரம், அவங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், தாராளமாக நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அப்படி நீ கொடுக்கும் போது உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது, விசனப்படாதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ இப்படி தாராளமாய் நீ கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், இது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம ரொம்ப ஆசைப்படுதோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய கைகளின் பிரயாசங்களை அவர் வர்த்திக்க பண்ணணும், நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நம்முடைய சம்பத்து பெருகணும், நம்முடைய சம்பத்து ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் விரும்புகிறோம். எல்லாருடைய விருப்பம், வாஞ்சை அதுதான். ஆனால் அப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நாம் காண்கிற நம்முடைய நெருங்கினவர்களுக்கு அவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது நாம் அவர்களுக்கு தாராளமாய் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். ஒரு அவசரம், அவர்களுக்கு ஒரு பெரிய தேவை, அப்பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இருதயத்துல நாம் விசனமடையாதபடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்ல அழகாக சொல்லி இருக்கிறது, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் தேசத்திலே எளியவனும் உன் சகோதரனுமாய் இருக்கிற சிறுமைப்பட்டவனுக்கு
உன் கையை நீ தாராளமாய் என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும். சிறுமைப்பட்ட சகோதரர்களுக்கு, சிறுமையான எளிமையான நிலைமையில இருக்கிறவர்களுக்கு நம்ம தாராளமா என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய கையை திறக்க வேண்டுமாம். அப்படி நாம் அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னும் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நாம் அப்படி ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கலாம். எவ்வளவு வருமானம் வந்தால் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். நாம் பொருத்தனையோடு நமக்கு முன்பாக இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு, நம்மோடு பழகினவர்களுக்கு, நெருங்கினவர்களுக்கு, அவர்கள் ஒரு கஷ்டத்துல, நெருக்கத்துல, தரித்திரத்துல இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நாம தாராளமாய் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. நிச்சயமாக தேசத்துல எளியவர்கள் இருப்பாங்க. அதனால் எளியவர்களும் சிறுமைப்பட்டவனுமாகிய உன் சகோதரனுக்கு நீ என்ன செய்யணும்? தாராளமாய் நீ கொடுக்கும் போது கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. யோபு 1:10 நாம் யோபுவின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இந்த யோபுவுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தது என்று சொல்லி 1 2, 3, 4 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே யோபு காணப்பட்டான். அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. காரணம் என்ன என்று சொல்லி நாம் பின்னான அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, அந்த யோபுவை குறித்து நான் பார்க்கிற பொழுது யோபு சொல்லுகிறார், நான் எளியவர்கள் வாஞ்சித்ததை கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணினேனோ, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? நான் எளியவர்களுக்கு உதவி செய்தேன், தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு நான் உதவி செய்தேன், விதவைகளை நான் ஆதரித்தேன். இன்னும் கூட சிறு வயது முதல் அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னிடத்தில் வளர்ந்தார்கள். அந்த அளவுக்கு ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும், எளியவர்களுக்கும் யோபு தாராளமா என்ன செய்தார்? உதவி செய்தார். அதனாலதான் அவர் பார்க்கிறார், ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்தது உண்டோ என்று சொல்லுகிறார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு அவர் வஸ்திரத்தை கொடுத்தார். இன்னும் அவர் சொல்லுகிறார், நிறைய எளியவர்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அதனால 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் கைகளின் கிரியையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தாராளமாய் நம்முடைய கையை திறக்கிற பொழுது ஆண்டவரும் என்ன செய்வார்? நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், அதை வாய்க்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். இன்னும் நாம் வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லி ஒரு நல்ல பழமொழி உண்டு. ஆமா, நாம அநேகருக்கு நாம கொடுக்கிற போது கொடுத்து ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க? தரித்திரம் அடையவே மாட்டாங்க. பிறருக்கு கொடுக்கறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும். அதிலும் ஏழைகளை நம்ம பார்க்கிற பொழுது, தரித்திரர்களை பார்க்கிற பொழுது, நாம் மனம் இறங்கி அவர்களுக்கு தாராளமாய் நாம் கொடுக்கிற பொழுது, அவர்களுக்கு நாம உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய கைகளின் கிரியையை அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே என்னுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய கைகளின் காரியங்கள், என்னுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நானும் தாராளமாய் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் காலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வருமானங்கள், எங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாங்கள் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் எங்கள் கையை தாராளமாய் திறந்து கொடுக்கக்கூடிய நல்ல மனநிலையை எங்களுக்கு தாரும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.